தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு டெல்லி போலீசார் சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து போலி வீடியோவை பதிவிட்டதாக தற்போது அது தொடர்பாக விளக்கம் அளிக்கவும் டெல்லி போலீஸ் சம்மன் அனுப்பி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு டெல்லி காவல்துறை தற்பொழுது சம்மன் அனுப்பியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் இடஒதுக்கீடு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக சித்தரிக்கப்பட்ட வீடியோவானது சமூக வலைதளங்கள் வெளியானதை அடுத்து அவர் அதை தன்னுடைய சமூக வலைதளத்தில் ரேவந்த் ரெட்டி பதிவிட்டிருந்தார். அந்த வீடியோ குறித்து விளக்கம் அளிப்பதற்காக தற்பொழுது விளக்கமளிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தி டெல்லி காவல்துறை சார்பாக சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. மே 1ஆம் தேதி டெல்லியில் உள்ள காவல்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி அவருடைய தொழில்நுட்ப சாதனங்களான தொலைபேசி உள்ளிட்ட தொழில்நுட்ப கருவிகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு சம்மனை டெல்லி காவல்துறை அதிகாரிகள் ரேவந்த் ரெட்டிக்கு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த சித்தரிக்கப்பட்ட அதாவது ஒரு போலியான ஃபேக் வீடியோவை எதற்காக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டார், யாரிடமிருந்து அந்த வீடியோவானது அவருக்கு பெறப்பட்டது என்பது குறித்த ஒரு விளக்கத்தையும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள். நேரில் ஆஜராகி இது குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை அவர் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அந்த சம்மனில் டெல்லி காவல்துறை தெரிவித்திருக்கிறது. நேற்று இந்த போலி வீடியோ தொடர்பாக அதிகாரப்பூர்வ எஃப்ஐஆரை டெல்லி காவல்துறை பதிவு செய்து விசாரணை தொடங்கியிருக்கும் நிலையில் முதல் சம்மன் என்பது தற்போது தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.